जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय. குருதேவ தத்தா. சாய்நாதரின் அனுகிரகத்தோடும் மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதத்தோடும் சத்சங்கம் என்ற இந்த முறையில் நாம இன்னைக்கு எல்லோரும் ஒன்று கூடியிருக்கோம். இன்னைக்கு நாம சாயின் திருவிளையாடல் அதுல இருந்து நாம கடும் தவம் புரிந்த பின் பாபா வெளிவந்தது இத பத்தி நாம பார்க்க போறோம். இன்னைக்கு கடுந்தவம் புரிந்து வெளிவந்த பாபா அப்படின்னா என்ன அப்படின்னா, தவம் அப்படின்னா என்ன? தவம் அப்படின்னா தவித்து கொண்டு வாழ்வது தவம் இல்லைங்களா? தவித்து கொண்டு வாழ்வது அப்படின்னா, இப்போ தவித்து கொண்டு வாழ்வது, இப்ப எல்லோரும் கேட்பாங்க, தவித்து கொண்டு வாழ்வது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரி, ஓகே, கடவுளுக்கு எதுக்கு தவிப்பு அப்படின்னு கேள்வி வரும் இல்லைங்களா? நாம கேட்போம், இப்போ அவர் ஏன் தவம் புரியணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? இப்போ அவர் தவம் புரிந்தது யாருக்காக அப்படின்னா மனிதனுக்காகத்தான். அதாவது மனித குலத்திற்காக, நமக்காக, இந்த மாணவ குலத்துக்காக அவரு பூமியில அவதரிச்சார் இல்லைங்களா? எப்படி அவதரிச்சாரு? அதாவது சத்குருவா நமக்கு இங்க வந்தார். மாணவ ரூபத்துல சத்குருவா நமக்கு அவர் கிடைச்சாரு. அப்போ சத்குருவா அவதரிக்கும் பொழுது அவருக்கு எப்படி மனிதனா அவர் அவதரிச்சிருக்காரு. ஆனா அவர் சத்குரு. இப்போ மனிதனா எப்படி இருக்கணும்? எல்லா செயலும் நல்லா செய்யணும் இல்லைங்களா? அவர் வாழணும்னா எப்படி வாழணும்? அவர் வாழ்ந்து காட்டணும் இல்லையா? மனிதர்கள் இப்படி வாழணும் அப்படின்றத அவர் வாழ்ந்து காட்டினா, இப்ப நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருந்தாதானே நாம அதை நம்ம ஒரு கணக்கு போடுறோம் அப்படின்னா நமக்கு அந்த கணக்கு நமக்கு தெரியாது இல்லைங்களா? அப்போ அந்த கணக்கு நாம கத்துக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு வேணும். அப்படி அவர் வாழ்ந்து காட்டினார். ஒரு மனிதன் தர்மப்படி இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா வாழ்ந்து காட்டினார். அவர் அப்படி வாழ்ந்து காமிச்சுதான் தான் எல்லாருக்குமே அப்பதான் அவரை நாம பின்பற்ற முடியும் இல்லையா? பின்பற்றணும் அப்படின்ற எண்ணமும் நமக்கு தோணும். நான் மகான், இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு அவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. இதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா, யாரு அப்படின்னா ஸ்ரீராமர் விஷ்ணுவின் அவதாரம் இல்லைங்களா? அவர் பூமிக்கு மனிதனா தான் வந்தார். சாதாரணமா, அதாவது கிருஷ்ணர் லீலைகள் பண்ணார். ஆனா ராமர் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அவர் தர்மப்படி ஒரு சாதாரண மனிதர் எப்படி இந்த பூமியில வாழணும், தர்மப்படி வாழணும் அப்படின்றத வாழ்ந்து காட்டியவர் ஸ்ரீராமர். நாம அவரை எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? தர்மப்படி, தர்மம் அப்படின்னா யாருன்னா ராமர். தர்மம் அப்படின்னா ராமோ விக்கிரக தர்ம அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்போ தர்மப்படி வாழணும் அப்படின்னாவே நாம யார சொல்லுவோம்? முதல்ல யார வெளிவரும் பொழுதே நமக்கு அந்த ஸ்ரீராமருடைய பேர் தான் நமக்கு வரும். அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீராமரே குருவை சரணடைஞ்சார் இல்லைங்களா? அவரும் குருவை சரணடைஞ்சு சேவித்தார். அதே மாதிரிதான் ஸ்ரீ கிருஷ்ணரும் சந்தோக் மகரிஷிய சேவித்து சரணடைஞ்சார் இல்லைங்களா? ஸ்ரீராமருக்கு மட்டும் வசிஷ்டரும் விஸ்வாமித்ரர், அவருக்கு 2 குருக்கள் இருந்தாங்க இல்லைங்களா? அப்போ 2 குருக்கள் இருந்தாங்க. அப்படி இருந்தும் அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் அவங்கள குருவாக சரணடைஞ்சு அவர் சேவித்தார். எதுக்கு அப்படின்னா
மனித குலத்துக்கு நல்வழி காட்டணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரிதான் பாபாவும் வேப்பமரத்துக்குள்ள இருக்கும் நிலவரையில் தனது குருவின் சமாதியின் அருகில 12 வருஷம் அவர் தவம் புரிந்தார். தவம் புரிந்தது நாம படிச்சிருக்கோம், நமக்கும் தெரியும். அவன் தவம் புரிந்து வெளி வரும்பொழுது, அதாவது பாபா அந்த நிலவரையில இருந்து வெளி வரும்பொழுது அவருக்கு எவ்வளவு வயது இருக்கும் அப்படின்னா 16 வயது இருக்கும். இது அவர் வெளி உலகத்திற்கு வரும்பொழுது இருந்த வயது. அப்போ அவரு 12 வருஷம் அவரு தவம் செஞ்சார் அப்படின்னா அவர் உள்ள போகும்பொழுது அவருக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன வயசு இருக்கும்னா 4 வயசு இருக்கும் இல்லைங்களா? இப்படிதான் நமக்கு கணக்கு வரும். ஆனா பாபா என்ன சொல்றாரு? என்னுடைய தாடி நான் உள்ள தவம் பண்ணும் பொழுது, அதாவது நிலவரையில என்னுடைய குரு இடத்துல நான் அவருடைய சமாதியின் முன்னிலையில நான் தவம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய தாடி நீளமா வளர்ந்து பூமிய தொட்டுக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அப்படின்னு சொல்லுவார். ஆனா பாபா வயசுக்கு அவருடைய வயது அந்த காலத்துக்கும் அப்பாற்பட்டது இல்லைங்களா? அவரோட வயதை நம்மளால கணக்கிட முடியாது. அவர் அந்த காலத்திற்கும் அப்பாற்பட்டவர். அவர் எப்பேற்பட்டவர்னா கோதாதேவி போல. அவர் அயோத்தியன். அவங்களுக்கு அதாவது அவங்க பிறக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்களாகவே தோணுவாங்க. அவங்களுக்கு பிறப்பு அப்படின்றது அவங்களுக்கு கிடையாது. பாபா ஏன் அப்படி கடும் தவம் புரியணும் அப்படின்னா, பாபா அந்த காலத்துல அதாவது பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க இல்லையா? தர்மம் அதாவது அழியும் பொழுது நான் மறுபடியும் வருவேன், அவதரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதே மாதிரிதான் அந்த காலத்துக்கு ஏத்தாற் போல. அப்பெல்லாம் கடவுள் மாதிரி வந்தா அந்த காலத்துல ஏத்துக்க முடியுமா? முடியாது இல்லைங்களா? அது மாதிரிதான் சத்குருவா அவர் நம்ம இந்த பூ உலகத்துக்கு அவர் வந்தார். அவர் எப்படி வந்தாரு அப்படின்னு பார்த்தா சாதாரண மனிதனாக தான் வந்தார். எப்படி அதாவது நிறைய அற்புதங்கள் கையில வச்சுக்கிட்டு மேஜிக் பண்ணிக்கிட்டு அப்படியெல்லாம் கூட அவர் வரல. சாதாரண ஒரு மானிடனாக தான் இந்த பூமியில அவர் அவதரித்தார் இல்லைங்களா? அவதரிச்சு தவமும் செஞ்சார். 12 வருடங்கள் நான் என் குருவுக்கு சமாதியினர்களை நான் 12 வருடங்கள் நான் தவம் புரிந்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். சரி, அவர் வந்த காலம் எப்பேற்பட்ட காலம் அப்படின்னா பிரிட்டிஷ் நம்மளை ஆளுகின்ற காலம் இல்லைங்களா? அப்போ அந்த பிரிட்டிஷ் காலத்துல அதுக்கு முன்னாடியே நம்ம நாட்டுல இருக்கிற நிறைய செல்வத்தை அரசர்கள் எல்லாம் அத அழிச்சிட்டு போயிட்டாங்க. மொத்தத்துல நம்ம கிட்ட இருந்ததே பாதி எடுத்துட்டு போயிட்டாங்க. மீதி இருந்த பாதியை பிரிட்டிஷ் அவர்கள் அரசாள்றது அவங்க ஆளுனாங்க இல்லையா? நம்மள அவங்கதான் அடிமைப்படுத்தி கொண்டும் இருந்தாங்க. அப்போ நிறைய மதங்கள் தலையெடுத்தது. எப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தண்ணீர் கொடுக்க கூட, அதாவது நீ கீழ் ஜாதி, உள்ள வரக்கூடாது, என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அந்த ஜாதிக்காரனுக்கு நம்ம தண்ணி கூட நம்ம கையால கொடுக்க கூடாது, அவன் தொட்டு கொடுத்ததை நாம எதையுமே தொடக்கூடாது. அப்பேற்பட்ட நிலை அது. அப்பேற்பட்ட நிலையில தான் பாபா நம்ம முன்னாடி வந்தார். இப்படி கோர தாண்டவம் ஆடும் பொழுது,
அந்த கோர தாண்டவமான நிலையில, அதாவது கோர தாண்டவம் ஆடிக்கொண்டது இல்லையா, அந்த நிலையில தான் பாபா வந்து இங்க அவதரித்தார். அந்த மதங்களை, அந்த மதம் சம்பந்தமான ஒருத்தரை அடிச்சுக்கிட்டும் இருந்தாங்க இல்லையா, அப்படி ஒருத்தரை ஒருத்தர் தாக்கி கொண்டு இருந்த காலத்துல, அப்படி இருந்த காலத்துல பாபா வந்து அவதரித்தார். ஏன் அப்படின்னா மக்களை திருத்தணும் அப்படின்றதுக்காக தான். எப்படி திருத்தணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தர்கிட்ட போய் வார்த்தையால சொன்னா எல்லாருமே திருந்திடுவாங்களா? இல்லை இல்லைங்களா? அதனால வந்து அவர் நாம் எப்படி வாழணும் அப்படின்னு அவர் வந்து அதை வாழ்ந்து காட்டினார். அப்படி வாழ்ந்து காட்டுறவங்கள நாம என்ன சொல்லுவோம்? அதாவது அப்படி அவரை ஆச்சரித்து காட்டினார். எப்படி வாழணும் நாம அப்படின்னு சொல்றத அவரு ஆச்சரித்தும் காட்டினார். அப்படி ஆச்சரித்து காட்டியவங்கள நாம என்ன சொல்லுவோம்? ஆச்சாரியான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது சொல்லிலும் செயலும் ஒன்னா இருப்பவங்கள ஆச்சாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம காலத்துல நம்ம பரத்வாஜா மாஸ்டர் அவர்களும் நமக்கு கிடைச்சாரு இல்லைங்களா? அவர் பாபா சொன்ன ஒவ்வொரு சொல்லையும் அவர் வந்து எடுத்துக்கிட்டு அவர் அதை ஆச்சரித்தும் காட்டினார் இல்லைங்களா? பாபா எப்படி தர்மபரமா வாழணும், எப்படி இருக்கணும் அப்படின்றத நமக்கு இக்ராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் வந்து வாழ்ந்து காட்டினார். அவர் பெற்ற அவர் என்னென்ன சொன்னாரோ பாபா, அதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு பயன் அடையணும் அப்படின்றதுக்காக நமக்கும் சாயின் திருவிளையாடலை கொடுத்துட்டு போயிருக்காரு. இதை நாம படிச்சு நாமளும் அதன்படி நடந்துக்கிட்டோம்னா முதல்ல சந்தோஷப்படுறது மாஸ்டர் அவர்கள் தான். நாம எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அவர் சொன்னதை நாம அப்படியே செஞ்சு பாராயணம் செஞ்சாலே அது நமக்கு நாம வந்து அவருக்கு கொடுக்கிற மரியாதையா இருக்கும். அவர் பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் என்ன கேட்டாரு அப்படின்னா, டெய்லி பாராயணம் பண்ணுங்க, சத்சங்கம் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். நம்ம பண்ற ஒவ்வொரு சத்சங்கமும் அவருக்கு நாம செய்யற பூஜை மாதிரி. அப்படி பாபாவுடைய சொல்லுக்கு, அதாவது பாபாவுடைய தத்து பிள்ளை அப்படின்னு கூட மாஸ்டர் அவர்களை நாம சொல்லலாம். சரிங்களா? அப்படி ஆச்சரித்தும் அவர் காட்டினார். அதே போல பாபா நமக்கு என்ன சொன்னார்? எத்தனையோ போதனைகள் வந்து நமக்கு போதிச்சிருக்காரு இல்லையா? அது எப்படி அப்படின்னா அது தவம் மூலமாவும் சொல்லியிருக்கார். அதாவது 12 வருடங்கள் அவரு சாப்பிடாம என்ன சாப்பிட்டு வாழ்ந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நிலவரையில என்ன வெளிவராம உள்ளே இருந்தா என்ன கிடைக்கும்? ஒன்றும் இருக்காது. அது வேப்ப மரம். வேப்ப மரத்துக்கு அடியில இருக்கிற ஒரு நிலவரை. அப்போ அந்த வேப்ப மரத்துல இருக்கிற அந்த இலைகளை மட்டுமே அந்த 12 வருடங்கள் அவர் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து தவம் செஞ்சிருக்காருன்னா அவர் எப்பேற்பட்ட தவம் புரிஞ்சிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும். நாம ஒரு நாள் சாப்பாடு நமக்கு கிடைக்கலன்னா கூட இல்லைங்க, நம்ம சாப்பாட்டுல ஒரு நாள் உப்போ காரமோ கம்மியோ இல்ல அதிகமா ஆயிடுச்சோன்னா நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம்? நம்ம சாப்பாடு தட்டு எகுருமா, என்ன பண்ணிருக்க நீ, சாப்பிடுவானா இந்த மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ இங்க சாப்பிட்றதுக்காக நாம உயிர் வாழணுமா, உயிர் வாழறதுக்காக நாம சாப்பிடணுமா அப்படின்ற எக்ஸாம்பிள் அங்க கொடுத்திருக்காரு நமக்கு யாரு? பாபா அவர்கள். அததான் இங்க அவரு நமக்கு சுட்டி காட்டி இருக்காரு. அப்போ ஒரு வாட்டி பாபா குருவை காட்டுல தன்னுடைய குரு சிஷ்யரா ஏத்துக்கிட்டார் இல்லைங்களா? பாபாவை நாம படிச்சிருக்கோம். காட்டுல தன்னுடைய குரு பாபாவை கூட்டிட்டு போய் ஒரு மரத்துல தலைகீழா தொங்க விடுவார் இல்லைங்களா? அப்போ தலைகீழா தொங்க விட்டுட்டு 5 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து பாபாவை கேட்பார், எப்படி இருந்தது அப்படின்னு, உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? எனக்கு ஆனந்தமா இருக்குது அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்படி தலைகீழா யாராவது 5 மணி நேரம் நம்மள தொங்க விட்டா நாம இருப்போமா? நீ என்ன குரு அப்படின்னு சொல்லிட்டு அவரையே திட்டிட்டு நாம போயிடுவோம் இல்லைங்களா?
ஐயோ எனக்கு இப்பேற்பட்ட குருவெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம போயிடுவோம். ஆனா அங்க பாபா தன்னோட குருவை எப்படி தன்னோட உயிருக்கும் மேலா அவர் தன்னுடைய லட்சியத்தை அடையணும் அப்படின்றதுதான் அவருடைய குறிக்கோளா இருந்தது. அதாவது கடவுள் நம்ம எந்த நிலையில வச்சாலும் நாம அதை ஆனந்தமா ஸ்வீகரிக்கணும் அப்படின்றது அங்க நமக்கு பாபா காட்டுறார். ஒரு குருவோட செயல் அப்படிதான் இருக்கும் இல்லைங்களா? அதுதான் அத நாம பாபா ஏத்துக்கிட்டு தலை கீழா தொங்க விட்டா யாரும் ஆனந்தமா இருக்க மாட்டாங்க. ஆனா லட்சியத்தை அடையணும் அப்படின்றவங்க அந்த லட்சியத்தின் மேலேயே குறியா இருப்பாங்க. அத சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். அப்படி இருப்பவங்க தான் அந்த மாதிரி இருக்க முடியும். அதுதான் பாபாவின் கடும் தவம். சரிங்களா? கடும் தவம்னா அதுதான். அவர் குரு என்ன சொன்னாரு, நீ எங்க இருந்தால் அப்படி அவர் செஞ்சதாலதான் அந்த குரு என்ன சொன்னாரு, நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹக் பண்ணிக்கிட்டு சொன்னாரு இல்லைங்களா? அவ்வளவு தவம் புரிஞ்சு முழு பூரணம் அடைஞ்ச பிறகும் அவர் என்ன பண்ணினார், நான் இமாலயாக்கு போயிட்டு அங்க நான் தவம் செஞ்சு இன்னும் மேல மேல வளரணும் அப்படின்னு அவர் நினைச்சாரா? இல்லைங்க, அவர் அப்படி நினைக்கல. இந்த மண்ணுலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் மேன்மை அடையணும் அப்படின்னு பாடுபட்டார். எல்லா மக்களும் இன்னும் நிறைய மக்கள் நன்மை அடையணும் அப்படின்றதுக்காக இவர் மட்டும் இல்ல, நிறைய மகான்கள் நாட்டுக்காக தவம் புரிஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. அவங்க வெளி உலகத்துக்கு தெரிய மாட்டாங்க. ஏன்னா அவங்க நிறைய காடுகள்லயும் ஹிமாலயத்திலையும் இப்பவும் நிறைய சாதுக்கள் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா நம்ம கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க. என்னைக்கு அவங்க வெளியே வருவாங்க அப்படின்னா, இப்போ நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா மகா கும்பமேளா, அந்த மாதிரி சமயத்துல நாம அப்பேற்பட்ட சாதுக்களை நம்மளால பார்க்க முடியும். லட்சக்கணக்குல எங்கிருந்து வராங்க இத்தனை சாதுக்கள்? அப்போ இப்பவும் அதே போன்ற சாதுக்கள் நிறைய பேர் இருக்காங்க, தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக? நம்ம நாட்டு நலனுக்காக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த நாட்டு மக்களுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் பாபாவும் நம்ம நன்மை அடையணும், அதாவது நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா நாட்டில் இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்கணும் இல்லையா? அதாவது நல்ல மனிதர்களா இருந்தாதான் அந்த நாடு நல்ல நாடாக மாற முடியும் இல்லைங்களா? அதுக்காகத்தான் பாபா தவம் பண்ணினார். சரி, அப்பேற்பட்டவங்களை அப்பேற்பட்ட பாபா, அதற்காகவா பாபா வந்தார். சரி, அப்படி வந்தாரு. அவங்கள நாம சும்மா விட்டோமா? இல்லை இல்லைங்களா? எல்லா மகான்களையும் நம்ம என்ன பண்ணினோம்? கல்லால அடிச்சோம். ஆனா அவங்க அதையும் பொருட்படுத்தாம தன்னோட பொறுமைய காத்தாங்க. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க அத விட்டு தள்ளிட்டாங்க. அவங்களுக்கு பாபாவுக்கு வீடு வாசல் அப்படின்னு ஏதாவது இருந்ததா? இல்லை இல்லைங்களா? அவர் இருந்தது அந்த குருஸ்தானம். அங்க இருந்து அவர் டிரான்ஸ்பர் ஆனது மசூதிக்கு தான். அது ஒரு பாழடைந்த ஒரு மசூதி. அந்த மசூதியே தன்னுடைய இருப்பிடமா அவர் ஆக்கிக்கிட்டார். அந்த மசூதியில உட்கார்ந்த உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க? அவரை ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? ஏன்னா மசூதியில போய் உட்கார்ந்துட்ட உடனே அவருக்கும் ஒரு மதத்தை ஏற்படுத்திட்டாங்க. ஆனா அவர் என்ன பண்ணினார்? அதை பொருட்படுத்தாம தன்னுடைய மசூதிக்கு ஒரு மாடத்தையும் அதற்கு முன்னாடி துளசி மாடத்தையும் வச்சார். அப்புறம் அங்க துணியையும் ஏத்தினார் இல்லைங்களா? அப்போ ஒரு மசூதி, ஒரு துணி, துளசி மாடம். அப்போ இது எந்த மதத்தை சார்ந்தது அப்படின்னு யாராலையும் அங்க கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்களா? அதுக்கு துவாரகாமாயி அப்படின்னும் அவரு பேரு வச்சாரு. இப்படி துவாரகாமாயின் பேரு வச்சுட்டு
அது மூவர்ணத்தவரும் அங்க வரலாம். அதாவது எந்த மதமும் அங்க இல்ல, எல்லா மதமும் ஒண்ணுதான் அப்படின்னு அவர் சொல்லாம சொன்னார். அப்படி அவர் அங்க துளசி மாடத்தையும் துணியையும் ஏற்படுத்தி ஒரு மாடத்துல, அதாவது முஸ்லிம்களுக்கான மாடத்தையும் அவர் ஏற்படுத்தினார். அதற்கு துவாரகாமாயி அப்படின்னு பேரு. துவாரகாமாயி அப்படின்னா 4 புருஷார்த்தங்கள், அதாவது ஸ்கந்த புராணத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. துவாரகாமாயி அப்படின்னா 4 வர்ணத்தவர்களும் இருக்கும் வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குதான் துவாரகாமாயி அப்படின்னு பேரும் வந்திருக்கு. சரி, இப்படி அவர் ஏற்றி வச்ச அந்த துணிதான் ஞானம். அந்த ஞானத்தை நமக்கு ஏற்றத்துக்காகவே அவர் வந்தார். சரி, அதுக்கப்புறமா இங்க குதிரையை மீட்டு அதாவது குதிரையை மீட்டு கொடுத்ததில் உள்ள குறிப்பு அப்படின்னு தலைப்பு வந்திருக்கு. அதாவது சாந்த் பட்டேல் இல்லைங்களா? அந்த சாந்த் பட்டேல் இங்க ஞானம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அந்த ஞானத்தை பத்தி இங்க வருது. இப்போ சாந்த் பட்டேல் 2வது முறையா பாபா ஷிரடிக்கு வரும் பொழுது அவர் குதிரையை தொலைச்சிட்டு இருந்தார் இல்லையா? குதிரையை தொலைச்சிட்டு இருக்கும் பொழுது அவர் அந்த குதிரையை மீட்டு கொடுத்தார். இங்க குதிரை அப்படின்றது நம்மளுடைய மனதை குறிக்குது. அந்த மனம் எப்படி இருக்கும்னா ஒரு நிலையில இருக்காது இல்லைங்களா? ஒரு நிலையில இருக்காது அப்படின்னா அங்கும் இங்கும் அலை பாய்ஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை நாம ஒருநிலைப்படுத்தணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? அதை நாம அதுக்குதான் சத்குரு வரார். நம்மளுடைய மனம் அங்கும் இங்கும் திரிஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது அதை மீட்டு கொடுக்கறதுக்கு நமக்கு சத்குரு என்றவர் தேவைப்படுறார். சத்குருவால மட்டும்தான் நம்மளுடைய மனதை ஒருங்கிணைக்க முடியும். அப்போ சத்குரு கடவுள் அப்படின்னா அந்த மனசுல சத்குரு நிலைக்கணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? அந்த மனசை தூய்மைப்படுத்தணும் இல்லைங்களா? அந்த தூய்மைப்படுத்தணும்னா மனசுல இருக்கிற அர்ஷத் வர்க்கங்களை நம்ம வெளியேற்றணும் அப்படின்னா இங்க அதை நம்மளால விட்டுட முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது இல்லைங்களா? யாராலையும் அதை விட முடியாது. ஆனா அதை வெல்லலாம். அதாவது அதை நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதை நாம கட்டுப்படுத்தும் பொழுது நமக்கு கடவுள் அங்கே நம்மளுடைய மனதுல உட்காருவாரு. அதுதான் இங்க குதிரை. அந்த குதிரையை நாம அந்த அர்ஷத் வர்க்கங்கள் அப்படின்ற அந்த மனதை நாம கட்டுப்படுத்தும் பொழுது சத்குருவாகியவர் நமக்கு அந்த மனதை மீட்டு கொடுக்கிறார். சரிங்களா? அப்போ அந்த அர்ஷத் வர்க்கங்களை நாம விட்டெடிக்கணும். சரிங்களா? அப்போ பாபா அந்த நம்ம மனம் எப்படிப்பட்டது, அதாவது அந்த குதிரைக்கு கடிவாளம் போடணும் அப்படின்னு இங்க சொல்றாங்க. அந்த குதிரையுடைய கடிவாளம் எதற்கு போடுறாங்க? அந்த குதிரை நேர் வழியில போகணும், அங்கிட்டும் இங்கிட்டும் பார்க்காம தன்னுடைய கண்களுக்கு 2 பக்கமும் கட்டிட்டு கூட்டிட்டு போறாங்க. இல்லைன்னா அது அங்கிட்டும் இங்கிட்டும், அதாவது ஒரு பூனை ஒரு செவுத்து மேல இப்படிக்கும் அப்படிக்கும் பாயும் இல்லைங்களா? அந்த மாதிரி. சரிங்களா? மனம் அப்பேற்பட்டது. அதுக்கு விஸ்வாசம் அப்படின்ற ஒரு நங்கூரத்தை நாம போடணும். விஸ்வாசம் அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஒரு நாய் தன்னுடைய ஒரு வாட்டி நாம பிஸ்கெட் போட்டோம்னா அந்த நாய் நாம 10 வருஷம் கழிச்சு வந்தா கூட தன்னுடைய வாழை ஆட்டும், அது கரெக்டா கண்டுபிடிச்சு. அப்பேற்பட்டதுதான் விஸ்வாசம் இல்லைங்களா? அந்த விஸ்வாசத்தை நாம நிலைநாட்டும். அப்போ அந்த விஸ்வாசம் அவர் மேல நாம வச்சு சரணாகதி அடையணும். அந்த சரணாகதி நாம அடையும் பொழுதுதான் அவர் நமக்கு அவர் நம்மளுடைய, அதாவது நம்மகிட்டயே இருக்காரு அப்படின்ற விசுவாசம் நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு எல்லாமே அவர்தான் அப்படின்ற சரணாகதி நமக்கு கிடைக்கும். அப்போ அவர் என்ன நடந்தாலும் சரி, எனக்கு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அவர் இருக்கார், அவர் பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு தைரியம், அதை திமிரு என்று கூட நாம சொல்லலாம்.
அப்பேற்பட்ட ஒருநிலைப்பட்ட மனம் நமக்கு கிடைக்கும். இததான் இததான் பாபா நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது இருக்கணும் அப்படின்னா நாம எப்பயுமே லிவிங் பிரசன்ட்ல இருக்கணும். அப்போதான் நமக்கு அது கிடைக்கும். அதாவது அனன்ய சிந்தனம். அனன்ய சிந்தனம் அப்படின்னா என்ன? நமக்கு எது நேர்ந்தாலும் அவர் நம்ம கூடயே இருக்கிறாரு, அவர் எல்லா இடத்திலும் இருக்கார், அதே மாதிரி என்னோடையும் இருக்கிறார், அவர் இல்லாத எந்த இடமும் இல்லை அப்படின்னு அவரை பற்றிய அனன்ய சிந்தனமா நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படி எல்லாமே இது கிடைக்கும் பொழுது இதனுடைய உள் அர்த்தம் அப்படி என்ன அப்படின்னா அதுதான் ஞானம். இதெல்லாம் நமக்கு வந்துடுச்சுன்னாவே ஞானம் நமக்குள்ளே பிறந்துடுதா? அதுதானே நமக்கு வேணும். நம்ம குரு இருளை நீக்குபவர் தானே குரு. ஒரு ஞான தீபத்தை ஏற்றும் போது, ஜோதியை ஏற்றும் போது நாம அங்க இருக்கிற இருள் என்ன ஆகுது? போயிடுது இல்லைங்களா? இருள் போய் வெளிச்சம் நமக்கு கொடுக்குது. அப்போ வெளிச்சம் நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்கு அங்க இருக்கிற எல்லா பொருளும் நமக்கு தெரிய வருது. அதே மாதிரிதான் குரு நமக்கு ஞானத்தை போதிக்கிறார். அப்படி நமக்கு ஞானம் கிடைக்கும் பொழுது எல்லாமே நமக்கு நல்வழி பிறக்கும், நாமளும் நன்மை அடைவோம். அதனால நம் மனதை நாம கட்டுப்படுத்தவும் தெரிஞ்சுக்கணும். அப்படின்றதுதான் இந்த குதிரையை மீட்டு கொடுத்ததில் உள்ள குறிப்பு அப்படின்னு இங்க பாபா சொல்றார். சரி, இதோட இந்த சத்சங்கத்தை முடிச்சுக்கலாம். சஸ்தி. சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சத்குரு பரத்வாஜ் மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்தா.